இந்த பசலங்க ஓப்பன் பார்த்தால் இது ஜேர்மனில் ஒரு அண்ணாவோ ஐயாவோ யாரோ ஒரு ஆக்கெல்லாம் கேட்டிருக்கணும். எனக்கு யாருன்னு தெரியல. மாறி மாறி பார்சல் அனுப்புகிறதால எனக்கு யாருன்னு பிடிக்க தெரியல. ஓகே, ஐயாண்டே சொல்லிக்கொள்வோம். சொன்னால் வயசு ஒன்று ஐயா மேலே தான் எனக்கு கிடக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, அந்த ஐயா என்னென்ன பொருள் கேட்டான்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். 3 கிலோ கறித்தூள் கேட்டிருக்கிறார். இஞ்சால் அரிசி மா 3 கிலோ, குரக்கன் மா 1 கிலோ. இது உள்ளி ஊறுகாயும் கேட்டிருக்கிறார். மற்ற இஞ்சால் உளுத்தம்மா, பைத்தம்மா. இது இறைச்சி சிறகு தூள், அந்த இறைச்சி கறிகளுக்கெல்லாம் போடக்கூடிய மாதிரி இருக்கும். இது இறைச்சி கறிக்கு மட்டும் இல்லை, சோயா மீட் அப்படியான பிரட்டல்களுக்கு, உருளைக்கிழங்கு பிரட்டல்களுக்கெல்லாம் போடைகளை அது ஒரு இன்னும் ஒரு சுவையை தரும். ஓகே, இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இனிமேல் போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுவமாக இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுவமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நான் என்ன சாப்பாடு செய்து காட்ட போகணுன்னு சொன்னால், இந்தியா முறைப்படி பூசணிக்காய் சாம்பாரைத்தான் இப்படி செய்யலாம்னு சொல்லி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதாவது நான் இந்த சாம்பார் தூள் நான் ஏற்கனவே வீடியோ போட்டுட்டேன். அதே தூளை வச்சு தான் இன்றைக்கு நான் ஒரு வித்தியாசமாக பூசணிக்காயில் சாம்பார் வைக்க போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி பூசணிக்காய் சாம்பாரை வச்சு சாப்பிட்டு பாருங்கோ. மெயினாக பூசணிக்காய் தான் ரொம்ப போட போகிறேன். அதுக்குள்ளே நீங்கள் போடுற பொருள்களும் எதுவும் போட்டு நீங்கள் இந்த சாம்பாரை வைக்கலாம். ஆனால் இது பூசணிக்காய் சாம்பார்ன்றது இன்னிலேண்ட ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை இட்லியோ தோசையோ அதுகளோட போட்டு சாப்பிடல இன்னிலேண்ட ஒரு தூக்கலோட தூக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கோ, இன்னிலேண்ட ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைகளெல்லாம் விரும்பி சாப்பிடுவினோம். அந்த ஒரு சாம்பாரே காணும். எல்லா நீங்கள் சோறோ இதுன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி இட்லி, இடியப்பங்கள், புட்டோ எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் ஒன்று வச்சாலே காணும். கண்டிப்பாக நீங்கள் இருந்துட்டு ஒருக்கா இந்த சாம்பாரையும் வச்சு செஞ்சு சாப்பிடுங்கோ. ஓகே, இப்போ வாங்க நாங்கள் அந்த சாம்பாரை எப்படி செய்யலாம்னு ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்களோட வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நாங்கள் சாம்பாருக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். மெயினாக பூசணிக்காய் 2 காய் பெரிய காயாக எடுத்து நல்ல கலராக இந்த மாதிரி கலரில் எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சமாக தோலோட போட்டேன்னா கொஞ்சம் தோல் இல்லாமலுக்கு இந்த மாதிரிக்கு வெட்டி போட்டிருக்கிறேன். மற்ற தக்காளி பழம் ஒரு 10 தக்காளி பழம் அளவில் எடுத்து வச்சுருக்கிறேன். புளி இந்த மாதிரி அளவில் ஊற வச்சுருக்கிறேன். இஞ்சால் உள்ளி, இஞ்சி, பச்சை மிளகாய், மற்ற இது வெங்காயம், மற்ற பருப்பு எடுத்துருக்கிறேன் 1 கிலோ அளவில். மற்ற சாம்பார் தூள் செய்து வச்சுருக்கிறேன். மற்ற உப்பு, கருவேப்பமிலை இவ்வளோ அளவில் செத்தல் எடுத்துருக்கிறேன். இஞ்சால் மஞ்சள் தூள், மிளகு, சின்ன ஜீரகம், இது கட்டர் தூள், பெருஞ்சீரகம், கடுகு, மற்ற எண்ணெய். அங்கால பார்த்தீங்களோன்னு சொன்னால் இது முதல் பால், இது கப்பிப்பால். இப்போ நாங்கள் ஆரம்பிக்கலாம் சாம்பாரை வைக்கிறதுக்கு. வாங்கோ இப்போ நாங்கள் இஞ்சியை முள்ளியை முடிச்செடுப்போம். இப்போ உரல் எடுத்துருக்கிறேன். உரலில் நாங்கள் கொஞ்சமாக மிளகு சீரகம் போட போகிறேன். கொஞ்சமாக மிளகு போட்டுக்கொள்ளுவோம். அதோட சின்ன ஜீரகம். இப்போ ரெண்டையும் நாங்கள் இடிப்போம். மிளகையும் சின்ன ஜீரகத்தையும் கொஞ்சம் நேரம் இடித்து போட்டு நாங்கள் இஞ்சியையும் முள்ளியையும் போட்டுக்கொள்வோம். இதோட இப்போ நான் இஞ்சியை போட்டுக்கொள்கிறேன். அதோட உள்ளியையும் போடுறேன். அப்படியே இதோட இடித்துக்கொள்வோம். இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக இடித்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் எங்களுக்கு இடித்ததுக்கான நாங்கள் இதை அள்ளிடுவோம். இப்போ உள்ளியெல்லாம் நாங்கள் இடித்து எடுத்துட்டோம். அடுத்தது நாங்கள் பூசணிக்காய் இந்த பருப்பையும் கழுவி எடுப்போம். இப்போ நாங்கள் பூசணிக்காயெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்தால பருப்பும் கழுவியாச்சு. இப்போ நாங்கள் அடுப்பில் டேசரை வச்சு கொள்ளுவோம்.
இப்போ வந்து நாங்கள் டேசரில் வந்து தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கொள்வோம். முதல்ல நாங்கள் வந்து வெங்காயத்தை போட்டுக்கொள்வோம். இப்போ வந்து நாங்கள் வெங்காயத்தை இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்க விடணும். அதோடு வந்து நாங்கள் கொஞ்சமாக கடுகு பெருஞ்சீரகம் போட போகிறோம். இப்போ வந்து அடுத்தது வந்து நாங்கள் கடுகு போட்டுக்கொள்வோம். அடுத்தது பெருஞ்சீரகம், அப்படியே வதக்கி விடுவோம். வதக்கியக்கிலேயே பச்சை மிளகாயும் இந்த செத்தல் மிளகாய் போட்டுக்கொள்வோம். அதோட பச்சை மிளகாய் அப்படியே வதக்கி விடுவோம். அதோட இஞ்சி உள்ளி மிளகு சீரகம் எல்லாம் போட்டுடுச்சு, அதையும் போட்டுக்கொள்வோம். கடைசியாக கருவேப்பிலை போட்டுக்கொள்வோம். எல்லாருமே தாளிதம்னு சொன்னால் கடைசியில் தான் போடுவினோம். இது ஒரு வித்தியாசமான சாம்பாராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இப்படியே கொஞ்சம் நேரம் பதங்கட்டுக்கும். அப்படியே தக்காளி பழத்தையும் போட்டுக்கொள்வோம். இந்த மாதிரி வதங்கின அப்புறம் நாங்கள் பருப்பு போட்டுக்கொள்வோம். பருப்பெல்லாம் கழுவி வச்சுருக்கேன், அப்படியே போட்டுக்கொள்வோம். அப்படியே தண்ணி கொஞ்சமாக விட்டு அவிய வைப்போம். தண்ணி வந்து காணாது, கொஞ்சம் கூட தண்ணி விடுவோம். அப்படியே மூடி விடுவோம். கொஞ்சம் நேரம் பருப்பு அவியட்டுக்கும். இப்போ வாங்க நாங்கள் திறந்து பார்ப்போம். ஓகே, எங்களுக்கு பருப்பு வந்து அவிஞ்சு கொண்டு இருக்குது. அடுத்தது வந்து நாங்கள் ஒரு 6-7 உருளைக்கிழங்கு வச்சுருக்கிறேன். என்னென்னு சொன்னால் இந்த சாம்பாரை வந்து எங்களுக்கு தடித்து தரும். அதனால் 6 உருளைக்கிழங்கு வந்து வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கொள்கிறேன். இதோடையே நாங்கள் பூசணிக்காயையும் போட்டுக்கொள்வோம். அதோட கப்பிப்பால், அப்படியே கிண்டி விடுவோம். அடுத்தது வந்து சாம்பார் தூளையும் இப்படியே இதுக்குள்ளேயே போட்டுக்கொள்ள போகிறேன். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. அப்படியே கலந்து விடுவோம். கொஞ்ச நேரத்தெல்லாம் உப்பு போட போகிறேன். அந்த கிடக்கிற பருப்பு எல்லாம் படி அவிய வேணும். அவியாமல் போட்டால் இப்போ இந்த அது உப்பை போட்டோம் விட்டா இப்போ இந்த அவியாமல் விட்டுடும். அதனால் இப்படியே திருப்ப நாங்கள் இப்படியே தூள் எல்லாத்தையும் கலந்து விட்டு மூடி விடுவோம். இந்த பூசணிக்காய் போட்ட உருளைக்கிழங்கெல்லாம் எங்களுக்கு அவிஞ்சு கொண்டு வரட்டுக்கும். இப்போ வாங்க நாங்கள் சாம்பார் ஒரு கத்திரந்து பார்த்துருவோம். அப்படியே கிண்டி பார்ப்போம். பார்த்தீங்களா எப்படி அந்த எல்லாம் வட்டி அவிஞ்சு நீட்டாக வந்திருக்கு பாருங்க. கொஞ்சம் தடிச்சு கொண்டு வந்துருச்சு பாருங்க. பருப்பெல்லாம் நல்லபடியாக கரைஞ்சி கொண்டு வந்துடுது பாருங்கோ இந்த மாதிரி. ஓகே, இதுக்குள்ளே நாங்கள் இந்த சாம்பார் தூள் சொல்லியெல்லாம் மஞ்சள் தூளெல்லாம் போட்டு தான் நாங்கள் செய்தெடுத்த நாங்கள். அப்படி இருந்தாலும் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கொள்ள போகிறேன். உப்பையும் நாங்கள் அளவாக போட்டுக்கொள்வோம். உங்களுக்கு அவிஞ்சபடியாக இனிமேல் நாங்கள் உப்பு போட்டுக்கொள்ளலாம். அப்படியே பிரட்டிடுவோம். பிரட்டிட்டு நாங்கள் கட்டிப்பால் விட்டுக்கொள்வோம். பார்த்தீங்களா கட்டிப்பால், அதே மாதிரி கட்டிப்பால். அப்படியே கலந்து விடுவோம். கலந்துட்டு இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக
கட்டர் தூள் போட போகிறேன். அது போட்டால் தான் கொஞ்சம் சுவையை தரும், அதனால் கொஞ்சமாக கட்டர் தூள் போடுறேன். அப்படியே கலந்து விட்டுட்டு நாங்கள் பழப்புளியை கரைச்சி விட்டு கொள்ளுவோம். உங்களோட தேவையான அளவு, புளிப்புக்கு தேவையான அளவு நீங்கள் பழப்புளி விட்டுக்கொள்ளுங்க. அப்படியே வடிவாக கலந்து விடுவோம். நல்ல வடிவாக கொதிச்சு கொண்டு வரட்டுக்கும். இப்போ எங்களுக்கு சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டது பாருங்கோ. பார்த்தீங்களா, இல்லை வடிவாலாம் அவிஞ்சு சும்மா பாசமண்டா கமண்டுது. பார்த்தீங்களா, துள்ளி துள்ளி நல்ல வடிவாக கொதிச்சு கொண்டு இருக்குது. சாம்பார்ண்டா சாம்பார் தான். இன்றைக்கு வந்து நான் இது என்னத்தோடு சாப்பிட போகிறேன்டா, இட்லியோட தான். இப்போ வாங்க நாங்கள் ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாப்போம். சும்மா அள்ளி எடுக்கவே கமண்டுது. இப்போ டேஸ்ட் பண்ணி உப்புகள் காணாட்டா நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். வேறு லெவலாம் உப்போ புளியோ எல்லாமே எனக்கு தாராளமாக காணும். பார்த்தீங்களா, சாம்பார்ண்டா சாம்பார் தான். பார்க்கவே சும்மா என்ன கலராக இருக்கண்டு வேறுங்கோ. இந்தா இனிமேல் வந்து நாங்கள் அடுப்பு நிப்பாட்டிக்கொள்வோம். இப்போ வந்து பாருங்கோ, இட்லி எல்லாம் நல்லா அவிச்சாச்சு பாருங்கோ. இட்லி இந்த சொப்டை பாருங்கோ. பார்த்தீங்களா, இட்லி இந்த சொப்ட் இட்லி ஒரு மாதிரி அவிச்சாச்சு. அதோட சாம்பார் முக்கியமாக வச்சாச்சு. இப்போ வந்து சாம்பாரில் நாங்கள் எடுத்து இந்த இட்லிக்கு மேலே ஊற்றுவோம். எப்படி இருக்கும்? இன்னும் வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். தம்பியும் வந்து இருந்துட்டானா சாப்பிட்றோங்க. என்ன தம்பி, எப்படி இருக்குது தம்பி? சாப்பிட இல்லையா என்ன நீங்கள்? இல்லையே. அப்போ சாப்பிட்டு சொல்கிறீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி? சரியாக கொதிக்குதான், அதனால் கீழே வைப்போமா? சும்மா அந்த மாதிரி தான் இருக்குமா? கொஞ்சம் இப்படி ஒரு இட்லியை பாருங்க. இந்த சொப்டான இட்லிக்கு இப்படி ஒரு சாம்பாரை தொட்டு முதல்ல தம்பியை கொடுப்போமா? சுடுது அதனால். அவன் தான் சொல்ல போகிறான். இப்போவா உண்மையில் சொப்டா தானே இருக்குதா, வேறு லெவல். என்னண்டு அப்படியே சாப்பிடு பாப்போம். அவருக்கு நான் பூசணிக்காய் கொடுக்கல. இப்படி ஒரு பூசணிக்காய் துண்டு இருக்குது தானே, அந்த இட்லியை தொட்டு அவருக்கு ஒரு தீத்தி போட்டு ஏ பூசணிக்காய் கொண்டு ஏன் பூசணிக்காயை அப்படி பூசணிக்காய் கொண்டு எடுத்து அப்படியே இட்லியை பிச்சு இந்த பூசணிக்காயோட இப்படியே சாப்பிட போகிறேன்னா. வேறு லெவலா, வேறு லெவல். இங்கே பாருங்க, அவர் சாப்பிட்டோண்டே இருக்கிறார். என்ன தம்பி, சூப்பராக இருக்குது. உடவுகளே நீங்களும் இதே மாதிரி எந்த சாம்பார் எல்லாத்தோடையுமே சாப்பிடலாம். இதில் வந்து சிக்கனப்படுத்துகிறவங்க ஒன்றுமே இல்லை இந்த சாம்பாரில். என்ன சொன்னால் அதுக்குள்ள இஞ்சி உள்ளி மிளகு சீரகம் முழுக்களை நான் போட்டு தான் இந்த சாம்பாரை செய்திருக்கிறேன். வேறு பாருங்க, சின்ன ஆள் தான் உரைக்குதா, அவருக்கு இல்லை. அவருக்கு உரைப்பேல் உரைக்குதா? ஏய் உரைக்கல. உரைச்சா நீங்கள் இப்போ ஊவண்டு ஒலிம்பி கொண்டு ஓய்வன் பொய்யெல்லாம் சொல்லுவானா? அவர் சாப்பிட்றாரு, நானும் சாப்பிட போகிறேன். ரசித்து சாப்பிட்டு கொண்டே இருக்கணும். ஓகே, நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம். நீங்களும் இதே மாதிரி சாம்பாரை செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, வீடியோ முடிப்போமா? பாயப்படுங்க. ஓகே, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. இன்னும் என்ன நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.